Good night, YouTube. And this is the day. One of the first reason நம்ம இந்த வீடியோ போறதுக்கான reason we got 1k subscribers before GTA 6. Yes guys, நம்ம வந்து பாத்தீங்கன்னா 1k subscribers வந்துட்டோம். பட் இதில் ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ இயர் வரப்போகுது. டுடே த டே 20 இன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா 24. புது புது ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம், புது புது விஷயங்களை நம்ம செய்வோம், எதோ ஒன்று பண்ணிருப்போம். அந்த ஜிம் ஃப்ரீக் நிறைய பேர் ஜிம்மில் வரணும், நிறையா வெயிட் குறைக்கணும், நம்ம வந்து பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும், லைக் தட் ஸ்டஃப் லைக் தட் பிளா 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 பிளா. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம பேச போகிறோம். அண்ட் என்னை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தேவை கூட கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். பட் ஜஸ்ட் கிவ் மீ சம் 10 minutes இன் யுவர் டே ப்ளீஸ். மேபி இப்போ உங்களுக்கு டைம் இல்லைனா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்து பார்த்துட்டு போங்க. அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹே காய்ஸ், அண்ட் என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேதா. அண்ட் கடந்த ஒரு 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 1.5 வருஷமாக அந்த சேனல் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். அண்ட் தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபிட்னஸில் விளாக் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் சேனல் பேரே வேதா விளாக்ஸ் தான். ஸோ இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் ஆரம்பிச்சேன்னா விளாக் மொத்தமாக வந்து அது எண்ட் ஆஃப் த டைம் திரும்பி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மெமரிஸ்ன்னு ஒன்று இருக்குது. பிகாஸ் நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பர் வீக்குக்கு ஒரு 2 வீடியோஸ் என்னோட பழைய வீடியோஸ் வந்து பார்த்துருவேன். எனக்கு வந்து பழைய மெமரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிற ஒரு பேஜ் தான் வந்து இந்த சேனல். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகி இது மேபி சம் ரீச் ஆச்சுன்னா அப்சல்யூட்லி த ஒன் அண்ட் ஒன்லி யூடியூபுக்கு இன்னொன்று வரதுக்கான காரணம் துட்டு தான். ஸோ சப்போஸ் எனக்கு இன்கம் வந்துச்சுன்னா இதை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கும் உள்ள என்ட்ரானேன். அதுவும் கிடையாது, ஏன்னா 1.5 வருஷம் ஆகிட்டு இப்போ தான் வந்து 1k வந்திருக்கேன். முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேன் வேத சிவன்னு. அண்ட் அது நிறுத்துறதுக்கு வேறு காரணம் இருந்தாலும் பட் அது நிறுத்துறது நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது ஒரு 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஒரு பட் அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஃபர்மேஷன் சேனல் தான். அது ஃபிட்னஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு கழுத்தறுத்துக்கிட்டு இருந்தேன். அது நிறைய பேருக்கு வந்து நிறைய பிடிச்சிருந்தது. பட் நிறையா மிஸ்இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்த மாதிரி எனக்கே அதில் ஃபீல் ஆச்சு. பிகாஸ் எனக்கு சரியாக அந்தளவு நாலேஜ் இல்லாத டைமில் நாலேஜ் இருக்கிற மாதிரி வீடியோஸ் போட ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் ஒரு குறிப்பிட்ட டேர்ம்ஸ் வரைக்கும் தான் என்னால் பேச முடிஞ்சது ஃபிட்னஸில், எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும். பட் அதுக்கு தாண்டி போக போக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்தவங்களை பார்த்து அப்படியே பேச ஆரம்பித்தேன். அது கரெக்டாக தப்பான்னு சொல்லி தேடுறதுக்கு கூட எனக்கு வரல. அண்ட் இந்த சேனல் நடத்துகிறப்ப எனக்கு ஒரு ஜாலியாக கிடையாது. எனக்கு வந்து தினைக்குமே கடுப்பாக இருக்கும், எப்படா அடுத்த வீடியோ வர போடணும், எதுக்கடா நம்ம போடணுன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் சாரி, ஃப்யூச்சரில் வந்து யாராச்சும் அந்த வீடியோ பார்த்து மிஸ்டேக்கிங்னு சொன்னீங்கன்னா சாரி, அதில் நான் சில தப்புகள் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோட சேர்த்து அதை முடிச்சு விட்டுறேன். திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் லைக் அ டின்னர் வித் வேதா, லைக் யூடியூப் சத்யா யூடியூப் லைக் தட். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ஆஃப் த டேஸ்டியஸ்ட் மீல் வந்து நம்ம இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வித் சாக்லேட் ஓட்ஸ் அண்ட் நார்மல் ஓட்ஸ் கூட ஒரு வே ப்ரோட்டீன் அண்ட் மில்க். உண்மையிலே சொல்ல போகணுன்னா இது எல்லாம் சேர்ந்தா ஒரு கோட்டடான ஒரு மீல் தான். ஜஸ்ட் கோட்டட் ஓட்ஸ் மேன். பனானா இருக்கு, பட் நாளைக்கு தேவை. நாளைக்கு என் சொந்த ஊருக்கு போக போகிறேன். பீயிங் ஹாப்பி பிகாஸ் கோயம்புத்தூர்லேருந்து என் சொந்த ஊருக்கு போகிறது ரொம்ப ஹாப்பியான விஷயம்தான். அண்ட் இந்த மாதிரி தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஊர்களில் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கும் பெங்களூரு, கோயம்புத்தூர், சென்னை ஆர் எனி அதர் டிஸ்ட்ரிக்ட் ஆர் ஸ்டேட், நீங்கள் வந்து உங்கள் சொந்த ஊருக்கு போக போகிறீங்க, ஏன்னா அடுத்து பொங்கல் வரப்போகுது, எல்லாம் ட்ரீம்ஸ் கம்மிங் மேன். அப்படி சொந்த ஊருக்கு போகிற ஃபீலே வேற மாதிரி இருக்கும். இன்னும் ட்ரெயினை கஷ்டப்பட்டு பிடிக்கணும், முன்னாடியே புக் பண்ணி வச்சிருக்கணும். பஸ்ஸில் போகலான்னு பார்த்தா டிக்கெட் ரேட் 2000-3000 சொல்லுவான். ஐயோ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2-3 days சில்லாக. உண்மையாக சொல்ல போனோம்னா வீட்டுக்கு போயிட்டு ஒன்றுமே பண்ண தோணாது, சும்மா படுத்துட்டு டிவி பார்க்கணும், அவ்வளோதான். நான் ஊருக்கு போனால் எப்படி இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறேனோ அதுதான் இது. எனக்கு போரிங்காக இருக்கணும், அப்படியே ரொம்ப ஒன்றுமே பண்ணாமல் அந்த நாளே யூஸ்லெஸ்ஸாக போகணும், அப்படி இருக்கணும் ஒன் டே. பிகாஸ் தட்ஸ் த ப்ரைஸ்லெஸ் டே மேன். அந்த மாதிரி ஒரு டே கிடைக்காது. ரொம்ப ப்ரொடக்டிவிட்டியாக ஆல்ரெடி அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. விடிஞ்சா இந்த வேலை அந்த வேலைன்னு ரொட்டீன் மாதிரி இருக்குது. பட் அந்த ஒரு வேலையே இல்லாமல் சும்மா மெதுவாக தூங்கி எழுந்திரிச்சு வீட்டில் போடுற டீயை குடிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்கிறாங்களோ பரவாயில்ல, நான் ஜாலியாக எங்கள் அம்மா கொடுக்குறத சாப்பிட்டு அப்படியே சும்மா உட்காந்து டிவியில் சின்சேன்னு. எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி கார்ட்டூன்ஸ் தான் பார்ப்போம் நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து. ஸோ அதனால் கார்ட்டூன்ஸ் தான் பார்த்துட்டு இருப்போம். ஹங்கம்மா அதுலேயும் வந்து பிரேக் வரணும். நம்ம டிஸ்னி ஹாட்ஸ்டார் நெட்ஃப்ளிக்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கக்கூடாது.
அங்கே சேனல்ஸில் போட்டு பார்த்து பிரேக் வரணும். அண்ட் சும்மா மதியானம் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு தென் திரும்ப சும்மாவே படுத்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு அங்கே எங்கேன்னு கொத்தரி வச்ச மாதிரி பண்ணிவிட்டு தென் ஈவினிங் போல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஊர் சுற்றுறதெல்லாம் கிடையாதுப்பா. சும்மா உட்காந்து கதை அடிக்கணும். சும்மா உட்காந்து மொக்கை போட்டுட்டு அப்புறமேட்டு நைட்டோட ஜிம்மில் லைட்டாக டச் அவுட் பண்ணி விட்டு மறுபடியும் நைட்டுக்கு கொஞ்சம் அப்படி சுற்றிட்டு வீட்டுக்கு வந்து மறுபடியும் அவங்களோட சேர்ந்து கதை அடிச்சுட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட மறுபடியும் படுத்துக்கணும். திஸ் இஸ் த ஆசம் டே. பட் ரொம்ப நாளாக நடக்கணும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் திடீர்னு ஊருக்கு போகிறப்ப இந்த மாதிரி நடக்கணும்னு ஆசையாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இந்த மாதிரி தான் என்னோட ஊருக்கு போனால் நான் நடக்கவே வச்சுக்குவேன். அண்ட் 2024 பற்றி சொல்லணும்னா எல்லாருக்குமே எல்லா வருஷமும் டவுன்ஸ் இருக்கும், எல்லா வருஷமும் அப்ஸும் இருக்கும். பட் அதோட ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு அப் நடக்குதுன்னா அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நடக்குதா இல்லை டவுன் நடக்குதுன்னா எந்த அளவு டவுனாக நடக்குதுன்றத விஷயம். இந்த வருஷம் என்னோட கால்குலேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரெண்டுமே இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி அப்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பட் 2025 வந்து நிறையா சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது, நிறையா மாற்ற வேண்டியது இருக்குது. ஹோப்ஃபுல்லி நல்ல இயர் தான் கைஸ். ஒரு சில அடிகள் வாங்கியிருந்தாலும் சில மிதிகள் வாங்கியிருந்தாலும் பர்சனலி எனக்கு ஓகே தான். இப்போ உங்களுக்கு ஒரு வேளை இந்த வருஷம் ரொம்ப டவுனாக இருந்துச்சுன்னா டோன்ட் கெட் இட் டூ பேட் ஆஃப் த மேன். இட்ஸ் இயர் மேலே தூக்கி பழிய போடுறது வந்து ஒன்றுத்துக்குமே பிரோஜனம் இல்லாத ஒரு விஷயம்தான். பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன ஆக்ஷன் நம்ம பண்ணுறோமோ அதுக்கு ரிஃப்ளெக்டாக தான் நமக்கு கிடைக்கும். நாம் ஒரு விஷயம் நமக்கு செய்யாமல் அது திரும்ப திரும்ப நமக்கு வந்து அடி கொடுக்காது. நம்ம எந்த மாதிரி செய்கிறோன்றது தான். நம்ம ஒரு விஷயம் செய்கிறோன்னா அது தப்பாக இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்மளாக தான் இருப்போம். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போய் அது தப்பாக முடிஞ்சு அதுதான் அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி தான் நமக்கு டவுன் கிடைச்சிருக்கும். ஸோ அதனால் வந்து 2024 வந்து ஃபஸ்ட்டான இயர். ஸோ இந்த வருஷத்தில் என்ன நடந்துச்சுன்னு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர இந்த வருஷம் தான் இதுக்கு காரணம் அப்படின்லாம் கிடையாது. ஸோ 2025 நிறையா பேர் ஆரம்பிக்கிற ஒரே வேர்டு அதே தான், ரெசல்யூஷன்ஸ் லைக் தட். அது முக்கியமாக நிறைய விஷயங்களை கேட்டுக்கணும். லைக் சிக்மா லைக் வாட் எவர். நானே நிறையா அப்படி தான் கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ கிரிஞ்சுன்ற வேர்டே யூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோ கிரிஞ்ச் ஆகிடுச்சு அது. இந்த மாதிரி ரொம்ப தேவையில்லாத ஸ்டப்ஸ் எல்லாம் விட்டுட்டு கெட்டிங் த லவ் மேன். லவ் மீன்ஸ் போயிட்டு உங்கள் ஃப்யூச்சர் ஒய்ஃப் தேடுங்க. லவ் அந்த லவ் கிடையாது. கிவ் வாட் எவர் வாட் அன்னோன் பர்சன்ஸ் கிவிங் சம் லவ்ஸ். புரியாத மாதிரி தான் சொன்னேன். தெரியாதவங்களுக்கும் லவ் கொடுங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறவனையெல்லாம் முறைச்சிக்கிட்டு இந்த காலேஜ் வைப்பே அப்படி தான் இருக்கும். இந்த காலேஜில் வந்து எப்படி இருக்கணும், 4-5 பசங்களோட சேர்ந்து சுற்றும் போது பார்க்குறவனையெல்லாம் முறைக்கணும், பார்க்குறவனை கூடலாம் சண்டை போடணும், என்னடா பார்க்குறேன்னு சொல்லிட்டு சண்டை வரும். அந்த மாதிரி இல்லாமல் லைஃப்பில் வந்து பி சில் மேன். லைஃப் சத்தியமாக சொல்கிறேன், இட்ஸ் சேஞ்ச் இட் மைண்ட். ஜஸ்ட் ஸ்மைல் கைஸ், ஸ்மைல். கேனத்தனமாக இருந்தாலும் இட்ஸ் கிவ் மீ ஸோ மச் பவர். நாட் ஓன்லி யூ, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே இது ஸோ பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும். இது வந்து என்னையே அறியாமல் என் கேங்கு கூட வந்து ஒட்டிக்கிட்ட வந்த ஒரு விஷயம். பட் எனக்கு இப்போ நீங்கள் புதுசாக யாராவது பார்த்தா நார்மலாக ஸ்மைல் பண்ணுவீங்க. பட் நான் அப்படி கிடையாது, இப்படியே தான் இருப்பேன். என்கிட்ட வந்து ஒருத்தன் ஆமாம் ஜிம் ட்ரைனர் என்கிட்ட வந்து யாராச்சும் ஒர்க் அவுட் கேட்குறாங்கன்னா நான் என்ன ரியாக்ட் பண்ணுவேன்னா, சொல்லுங்க ப்ரோ, ஓகே நெக்ஸ்ட் இந்த ஒர்க் அவுட், சரி ஓகேங்க, வாங்க இது ஓகேவாங்க, சரி ஓகேங்க, இது பண்ணுறீங்களா, சரி பண்ணுங்க ப்ரோ, இது கேட்குறீங்களா, கேளுங்க. என் மூஞ்சி எப்போ பார்த்தாலும் இருந்தா இருக்கும். பட் இது அடுத்தவங்களுக்கு எந்த அளவு பாசிட்டிவாக வந்து கொண்டு போயிருக்குன்றதே ஒரு சில பேர் என்கிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அவங்க கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்கிட்ட பேசும்போது தான் தெரியுது. ஸோ தே ஆர் காலிங் தட் யூ கிவ் மீ சம் பாசிட்டிவ் வைப். கொஞ்சம் நல்லா இருக்கு, கொஞ்சம் ஃபீல். தென் ஐ கெய்னிங் சம் குட் பீப்புள் சரௌண்டிங் வித் மீ. காஸ் ஐ ஜஸ்ட் சே அவ்வளோதான் கைஸ். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட் எவர் ஹேப்பன்ஸ், கஷ்டமாக இருக்கிற டைமில் நான் சிரிக்க சொல்லலை. கஷ்டமாக இருக்கிற டைமில் அப்சல்யூட்லி நம்மளால் சிரிக்க முடியாது. அது வந்து படத்தில் வர டைலாக் தான், கஷ்டம் வர நேரத்துலேயே சிரிச்சிருங்கன்னு. அதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் தேவையில்லை. கஷ்டம் வர நேரத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். பட் சும்மா இருக்கிற நேரத்தில் ஜஸ்ட் யாரோ பார்க்குறோம், நமக்கு ஒரு இது இருக்குன்னா மூஞ்ச சுழிச்சுக்கிட்டோ இல்லை நம்ம அந்தளவு கொடூரமாக இருக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஸ்மைல் அண்ட் கிவ் சம் பாசிட்டிவ் வைப்ஸ். அது எந்த விதத்தில் வந்து உங்களுக்கு திரும்ப கொடுக்குன்றத அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஸ்மைல். இல்லை ப்ரோ இது ரொம்ப மட்டமான ஐடியாவாக இருக்குது நீங்கள் சொல்கிறது புரியுது. பட் ப்ரோ டேக் இட் சீரியஸ் ப்ரோ, டேக் இட் சீரியஸ். ஜஸ்ட் நீங்கள் சிரிச்சு 1 or 2 days இல்லை ப்ரோ, நீங்கள் 2 weeks 3 weeks ரெகுலராக பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் ஹேபிட்டாக மாறிடும். யாரை பார்த்தாலும் சிரித்து பேசுவீங்க. ஒரு சில இடத்துல சரி கொஞ்சம் அடி வாங்க வைக்கும். பட்
99.9% பிளேஸில் இது வந்து உங்களை அப்கிரேட் பண்ணி வைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நினச்ச விஷயம் டவுன் ஆகிருக்கலாம், அது காரணம் நீங்களாக தான் இருப்பீங்கன்னு நான் முன்னே சொன்ன மாதிரி. ஸோ அது என்ன ப்ராப்ளம், எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம், அதை வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்றதை யோசிச்சுட்டு இந்த 2025 வந்தால் தான் நம்ம ரெடி பண்ணுவோன்றதை விட்டுட்டு என்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அன்னிலேருந்து கிக் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. டோன்ட் வெயிட் ஃபார் த பர்ஃபெக்ட் டைம், மேக் யுவர் டைம் பர்ஃபெக்ட். யுவர் பேரண்ட்ஸ், மேக் ப்ரௌட் யுவர் பேரண்ட்ஸ். அண்ட் இஃப் யூ ஹேவிங் எ வைஃப், மேக் ப்ரௌட் யுவர் வைஃப். அண்ட் இஃப் யூ ஹேவ் அ சைல்ட், மேக் ப்ரௌட் யுவர் சைல்ட். எங்கள் அப்பா இப்படி, இல்லை எங்கள் ஹஸ்பண்ட் இப்படி, இல்லை எங்கள் அப்பா அம்மா, என் பையன் இப்படி சொல்ல வைங்க மக்களே, சொல்ல வைங்க. நாட் அ பாய்ஸ் ஆர் உமன், எவ்ரி ஒன் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப் வித் யுவர் ஸ்கில்ஸ் ஆர் எஜுகேஷன், வாட் எவர் உங்களால் எதிர முடியுமோ அதில் ஷைன் ஆகுங்க. இந்த ஃபிட்னஸ் vlogல வந்து திடீர்னு நான் இப்படி பேசுவேன். அண்ட் திடீர்னு ஒரு சில நாளில் வந்து நான் நார்மலாக வீடியோஸ் போடுவேன், ஒர்க் அவுட்ஸ் வீடியோஸ் போடுவேன். பீப்புள் ஹூ ஆல் ஆர் ட்ரைங் டு இன்ட்ரெஸ்டட் வித் மீ. நான் இந்த கண்டென்ட் என்னை பார்க்கறதுனால உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பட் என் சேனலில் வந்து கிரேஸியான எடிட்ஸ் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அண்ட் கண்டென்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்டென்ட் இருக்காது. வீடியோஸ் என் கண்டென்ட் வந்து மோஸ்ட்லி வரும். பட் 99% வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். எங்கேயாவது வெளியே அடி வாங்கிட்டு வந்தால் மட்டும் அதை பற்றி இப்போ இந்த மாதிரி புலம்பி வீடியோ போடுவேன். சாரி, இப்போ புலம்பல, பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கேன். சில டைம் புலம்பியும் வீடியோ போடுவேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி ஃபிட்னஸ் தான் பண்ணுவேன். வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னை சந்தோஷப்படுத்தாதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்து நீங்கள் என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியும்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டெய்லி வீடியோ போடுறவங்க நான் கிடையாது, வீக்லி வீடியோ போடுறவங்க நான் கிடையாது, மந்த்லி வீடியோ போடுறவங்க நான் கிடையாது. ஐ டிட் நாட் கிவ் எனி கமிட்மெண்ட்ஸ் ஃபார் ஹியர். பிகாஸ் கமிட்மெண்ட் நம்ம ஒன்றுத்துக்குள்ளே இறங்குறோனாலே அது ஒரு ப்ரெஷர் தான் அடுத்த சுச்சுவேஷனில் கொண்டு போகும். ஸோ ஐ டிட் நாட் கிவ் எனி கமிட்மெண்ட்ஸ். இஃப் ஐ லவ், எனக்கு வீடியோ போட பிடிச்சிருந்தா நான் வீடியோ போடுவேன். பிகாஸ் அப்படி போட்டால் தான் அந்த வீடியோ பார்க்க நல்லாயிருக்கும். கடமைக்காக போட ஆரம்பிச்சேன்னா வீடியோ பார்க்க நல்லா இருக்காது. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து இந்த 2025 மட்டும் கிடையாது, அடுத்து வரக்கூடிய எல்லா வருஷமும் உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி கைஸ் எனக்கும் நல்லது நடக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கணும். அப்போ தான் வந்து நாமளும் நல்லாயிருப்போம், சுற்றி இருக்கிறவங்களும் நல்லாயிருப்போம். சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க. கஷ்டம் வந்தால் ஃபீல் பண்ணுங்க, பட் ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறாம அதுலேருந்து எப்படி மேலே வரணும்னு யோசிச்சு மேலே வாங்க. மேலே வந்துட்டு சுத்தமாக சிரித்து காட்டுங்க, நான் ஃபீல் பண்ணலடான்னு. வாட் எவர் நீங்கள் பையனோ பொண்ணோ, உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. மேபி நீங்கள் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்கலாம். பட் ஒன்லி ஒன் திங் ஐ வாண்ட் டு சே டு யூ, இந்த நிலை மாறும். கண்டிப்பாக எதுவும் கடந்து போகும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா சந்தோஷமாக இருங்க. கஷ்டமாக இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் போயிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் சரி. லைக் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். பிடிக்காத விஷயத்தில் பண்ணி வாழ்க்கையில் பின்னாடி ரிக்ரியேட் பண்ணுறதுக்கு இப்போயே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃப்யூச்சரில் சந்தோஷமாக இருங்க. ஹாப்பி நியூ இயர் மேன், ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ எப்போ வரும்னு எனக்கு தெரியாது, நியூ இயர்க்குள்ளேயே போட்டுருவேன். பட் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு கமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இட்ஸ் ஓகே, ஐ நோ நோ ஒன் கேன் கமெண்ட். ஃபார் 1K subscribers, congratulations to myself. Bye guys, see you soon. அடுத்த ஒரு தனால் ஒரு அசமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணும் வரை until then நான் உங்கள் வேதா.